பல பேர் நின்றுட்டு இருப்பான், ஆனா உங்க பேர்ல சீட்டு விழும். ஆனா உங்களுக்கு காரியங்கள் முடியும். நான் சொல்றேன், பரிசு மலை பொழிய போகுது. His abundance, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க நாம் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க நாம் எல்லாரும் எதை பெற்றோமா, எதை பெற்றோமா? For out of his fullness the super abundance of grace and truth we have all received grace upon grace. That means the spiritual blessings upon blessing, the favor upon favor. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க மேல தயவு. ஆமென். தயவுனா என்ன தெரியுமா? தயவுனா கொஞ்சம் அநீதியானது. என்ன பிரதர்? தயவுனா அநீதியானதுன்றீங்க? எஸ், தயவுனா கொஞ்சம் அநியாயமானது. 100 பேர் லைனில் நிற்கும் போது ஒரு ஆளை அப்படி கூப்பிட்டு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? இப்படி பார்த்தா அது அநீதி. ஆனால் தயவுனா அதான். பல பேர் நின்றுட்டு இருப்பான், ஆனா உங்க பேர்ல சீட்டு விழும். ஆனா உங்களுக்கு காரியங்கள் முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, bless you. ஆமென். உங்களுக்கு காரியங்கள் சாதகமாய் நடக்கும். ஆமென். எப்படி போட்டுருக்கு பாருங்க, blessings upon blessings, the favor upon favor, the gifts upon gifts. நான் சொல்றேன், பரிசு மலை பொழிய போகுது. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் வராததெல்லாம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காததெல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். The favor upon favor and the gifts upon gifts. யோசித்து பாருங்க, தாவீதின் தயவே இதை தரும்னா நீங்க இப்ப தாவீதின் தயவில் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் தயவு உங்க மேல உண்டாயிருக்குது. யோசித்து பாருங்க, ஒரு அரசனின் தயவே இப்படி இருக்கும் என்றால் அரசனுக்கெல்லாம் அரசர், the king of king and the lord of lord, அவருடைய கண்ணு, அவருடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, இந்த வருஷம் நான் சொல்றேன், நீங்கள் சாதாரணமான இடத்திலிருந்து உங்க இடத்தை நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன? அவனுக்கு சொந்தமான இடம் தான். அந்த ராஜ வாழ்க்கை அவனுக்கு உரியது தான். ஆனால் ரொம்ப நாள் அதை அவன் பார்க்கல. ஆனால் தயவு வந்தபோது அதை அவன் பார்த்தான். நான் சொல்றேன், உங்களுக்கென்று தேவன் நியமித்த, உங்களுக்கென்று தேவன் முன்குறித்த, உங்களுக்கென்று தேவன் வைத்திருந்த சில காரியங்களை இந்த வருஷம் அது அவிழ்க்கப்படுகிறது. இந்த வருஷம் அது திறக்கப்படுகிறது. இந்த வருஷம் அதை பார்ப்பதற்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த வருஷம் அது உங்கள் வசமாகும் வருஷம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வசமாகும் வருஷம். ஹல்லேலூயா.